வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னாக்க, நம்ம சின்ன வயசில் சேமியா ஐஸ் சாப்பிட்ருப்போம். அதை வீட்லேயே நம்ம சுகாதாரமான முறையில் எப்படி செய்யலாம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணாமல், எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வீட்டில் சேமியா வச்சுருப்போம்ல, அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறுக்கில் வெட்டி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் பல்ப்ஸை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பல்ஸ் மோடில் அரைச்சாதான் நம்ம அந்த விதைகள்லாம் அடிப்படாமல் இருக்கும். அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இந்த ஜூஸில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஜூஸாக குடிக்கும்போது இதில் சர்க்கரையே போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸே நமக்கு போதும். நம்ம ஐஸாக செய்யும்போது அப்படி பண்ணோம்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துக்கிறது. நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்துக்கிறேன். நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸை அதில் ஊற்றிக்கலாம். இப்படி செய்யும்போது நல்ல ஒரு அழகான கலரில் நமக்கு ஐஸ் கிடைக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இதை நைட்டில் பண்ணுறேங்க. அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது நமக்கு சூப்பரான ஐஸாக வந்திருக்கும். மேக்ஸிமம் 4-5 மணி நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற ஜூஸை இந்த மாதிரி டம்ளரு இல்லைனா இன்னும் எதுலையாவது ஊற்றி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிடலாம். ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு ஐஸ் குச்சியை சறுக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் எடுத்து பார்க்குறேன். நல்ல ஐஸ் ஆயிடுச்சு. இதை இப்படியே எடுக்க முடியாது. அதனால் நான் டேப் வாட்டரில் இதை பின் பக்கத்தை நனைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ கையால் கொஞ்சம் இப்படி நம்ம உருட்டி கொடுத்தோம்னாக்க நம்ம கை சூடுபட்டு அது ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு.
செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் வீட்டிலையே குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீட்டிலேயே குச்சி ஐஸு தயார். தேங்க்யூ.